உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிரதமர் வேட்பாளர்ன்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நான் ஒரு வலிமையான பிரதமரா இருக்கிறேன், அங்க அப்படிலாம் இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை ஏலம் விட போறாங்கன்ற தொனியில் அப்படி வடிவமைக்கிறாரா? ஏன் இதை பேசுறாங்க அமித்ஷாவும் மோடியும் ஒன்று சேர்ந்து? இல்லை, நாட்டுக்கு நல்ல பிரதமர் வேணுமா நிலையான பிரதமர் வேணுமா அப்படின்னா நல்ல பிரதமர் வேணும். நிலையான ஒரு பிரதமர் 10 ஆண்டுகளாக இருந்து நாட்டுக்கு கேடு விளைவித்து கொண்டிருக்கிறார், ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை துச்சமாக மதிக்கிறார், இங்கே கடைபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு கொள்கையின் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்னா அவர் நிலையாக இருந்து என்ன பண்ணுறது? அந்த நிலையானது ஆபத்தானது. ஆனால் நமக்கு தேவை 11 மாதங்களே ஆட்சியில் இருந்த போதும் அந்த 11 மாதங்களும் புரட்சிகரமான ஆட்சியை நடத்திய விபி சிங் ஆட்சி போல ஒரு ஆட்சி தேவை. அப்போ அந்த ஆட்சி மாநில உணர்வை மதிச்சது, அந்த ஆட்சி சமூக நீதியை பாதுகாத்தது, அந்த ஆட்சி ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு நேர் எதிர் திசையில் பயணித்தது, இவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் செய்து காட்டியது. அப்போ அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் இந்தியாவிலேயே சிறந்த பிரதமர் நமக்கு கிடைத்தார் அப்படின்னு போற்றுறோம் அவரை. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் சிலை எடுத்து அவரை இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்? விபி சிங் இன்னும் மக்களால் நினைவு கூறப்படுறாரு. ஏன்னா அவர் எத்தனை மாதம் ஆட்சியில் இருந்தார், 5 ஆண்டு ஆட்சியில் இருந்தாரா 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாராங்கிற காலக்கணக்கை வைத்தெல்லாம் அவர் அளவிடுறோம். அந்த 11 மாதமே இருந்தாலும் அவர் செய்த பணிகள் என்ன என்பதுதான் பேசுபொருள். அதுதான் வரலாற்றை நினைவு கூறப்படுது. வலிமையான பிரதமர்னு சொல்லி ஒரே ஒரு குறுக்கிட அந்த 11 மாதமும் பிஜேபியினுடைய 85 எம்பிக்களோட தான் அவர் ஆட்சியில் இருந்தாரு அப்படின்றது பதிவு பண்ண விரும்புறேன். எங்க தலைவர் கைது பண்ணிட்டாங்க, அதனால வாபஸ் வாங்கிட்டாங்க. ரத யாத்திரையா அது பெரிய விவாதம். அதனால விபி சிங் அந்த பாதி பக்கத்தை சொல்லாதீங்க, ஏன் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதை பேசுறாங்க? இப்ப அதுவும் இல்லாம ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுத்து எனக்கு தகவல் கிடைத்திருக்குதுன்னு மோடி பேசுறாங்களே. அப்போ அவர் கூற்றுப்படியே பாருங்க, அவரே ஒத்துக்கிட்டாரு 5 ஆண்டு காலமும் இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருக்கணும். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அவர் சொல்றாருல. அப்ப இது இன்னும் ஜனநாயகமான ஆட்சியில வாய்ப்பு இருந்தால்தான் ராகுலுக்கு கொடுப்பாங்க, இல்லாட்டி அதுவும் இல்ல அப்படின்னா காங்கிரஸ் பலவீனப்படுத்த. அது இன்னும் மிகப்பெரிய ஜனநாயகத்தன்மை இந்தியா கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் மாநில கட்சிகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்குதுங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சி மாநில கட்சிகளுக்கு அதிகாரத்தினுடைய உச்ச பொறுப்பை பகிர்ந்து கொடுத்து நீ ஒரு ஆண்டு இருந்துக்க, நீ ஒரு ஆண்டு இருந்துக்க, எல்லாரும் இருந்துக்கிட்டு கடைசியா ஒரு ஆண்டு இருந்தா நான் இருந்துக்கிறேன்னு சொல்ற இடத்துக்கு வந்திருக்குன்னா இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். மாநில சுயாட்சி குரல். உங்கள் பார்வையில பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இந்தியா கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயமா இவங்க 1 மாதம் கூட தாங்காதுன்னாங்க. ஆனா 5 ஆண்டு நாங்க ஆட்சியை பிடித்தா இருப்போம், பகிர்ந்துகிட்டு இருப்போம், ஒரு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கிற அளவுக்கு நிலைமை உருவாகும்னா இதை விட என்னங்க நாட்டில் நடக்குது? பின்னடைவா இல்லையா? நான் ஒரு வலிமையான பிரதமர் இருக்கேன், நீங்க யார்கிட்ட நாட்டை கொடுக்க போறீங்க, இருட்டுல இருந்துட்டு யாரை தேட போறீங்கன்னு கேட்கிறாருல, அது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் தராதா? அந்த வலிமையான பிரதமர், உலகத்து நாடுகளையெல்லாம் ஈர்த்த பிரதமர், உலக நாடுகளையெல்லாம் தன் சொல் கேட்க வைத்த பிரதமர் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய அந்த பிரதமர், அவர் ஒரு ரோட் ஷோ போனாலே தலைகீழா புரண்டுரும் அப்படின்னு இவங்களால போற்றப்படுற பிரதமர் என்ன சொன்னார் காங்கிரஸை பார்த்து? அடுத்த முறை நீங்கெல்லாம் கேலரியில தான் இருக்கணும், பார்லிமெண்ட்ல எதிர்கட்சியா கூட நீங்க இருக்க மாட்டீங்கன்னார். அப்புறம் என்ன சொன்னாரு? நான் பரிதாபப்படுறேன், இறக்கப்படுறேன் காங்கிரஸுடைய நிலைமையை பார்த்துன்னார். இந்தியா கூட்டணி எல்லாம் சேரவே மாட்டாங்க, ஒரு டேபிள்ல இவங்களால ஒன்னா உட்கார முடியாது, இவங்க எப்படி களத்துக்கு போவாங்கன்னு கேட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் எப்படி சேரும்னு கேட்டாங்க. இவ்வளவு கேட்டவங்க இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க? ஒரு ஆண்டு அவர் பிரதமராக இருப்பார், ஒரு ஆண்டு இவர் பிரதமராக இருப்பாருன்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸை பார்த்து பரிதாபப்படுகிறேன், இந்தியா கூட்டணியை பார்த்து இறக்கப்படுகிறேன், கேலரியில தான் இருப்பீங்கன்னு சொன்ன போன மாச பேச்சுங்க, நீங்க ஆட்சிக்கு வருவீங்க, வந்தா ஆளுக்கு ஒரு வருஷம் பிரிச்சு ஆட்சி செய்வீங்கிற பேச்சுங்க. அப்ப எந்த இடத்துக்கு நாங்க நகர்ந்து வந்திருக்கோம், அவங்க நகர்ந்து போயிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அவங்க பின்னால் போயிருக்காங்க, நாங்க முன்னால் போயிருக்கோம். சூர்யா சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்கலையா? நாங்க ஒரு அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்காக பேசினது, இதுல தோல்வி பயமோ பதட்டமோ எங்களுக்கு இல்லைன்னு சொன்னார்ல, அதை ஏத்துக்கலையா நீங்க? அதான், அப்ப அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் மாத்தி ஓட்டு போட போறாங்க, அவங்களும் இந்தியா கூட்டணிக்கான ஓட்டர்ஸா இருக்காங்க, அவங்களே எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்க முடியுமாங்கிற இடத்துக்கும் பிஜேபி வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பிஜேபிக்கு பதட்டம் வந்துருச்சு. நீங்க நிலையான பிரதமர், வலிமையான பிரதமர் கேட்டீங்களா? வலிமையான தேர்தல் அறிக்கை, பிஜேபியோட தேர்தல் அறிக்கை, அவங்க கூட அணி சேர்ந்தவர்களுடைய கொள்கை எதையாவது பிரதிபலிக்குதா? தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன், அவங்களோட பாமக அணி சேர்ந்திருக்காங்க, அவங்களோட டிடிவி அணி சேர்ந்திருக்கிறார், அவங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நீட் விலக்கு கேட்கறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கறாங்க, இடஒதுக்கீடு கேட்கறாங்க.
இதுல எதையாவது ஒரு வார்த்தையை பிஜேபி அறிக்கை பிரதிபலிக்குன்னு சொல்லுங்க. பேசல. ஆனா நாங்க விசிக என்ன சொல்றோமோ, திமுக என்ன சொல்றோமோ, ஆம் ஆத்மி என்ன சொல்லுதோ, இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் தனித்தனியா தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுதோ அத்தனையும் தொகுத்து காங்கிரஸ் சொல்லுது. அப்போ இதுல நிலையானது பொதுவானது எது? தேர்தல் அறிக்கை. அது அங்க இல்லையே. அப்புறம் நீங்க ஒரு மோடி முகத்தை மட்டும் வச்சுட்டு எப்படி நீங்க கொண்டு போவீங்க? ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.